இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெல் வயல் 51 நட்டுக்கிறாங்க. இதில் வந்து நிறைய எலி வந்து சேதப்படுத்துச்சு. ப்ளஸ் வந்து நிறைய கூற்றுக்கருகா வருது, ப்ளஸ் பதிராகவும் வருது. அதிகமாக வந்து எலி சேதப்படுத்துச்சு. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நிறைய ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு எலி சேதப்படுத்துச்சு. சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. இந்த ஓரம் தான் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சுத்தமாக நிறைய வேஸ்ட் ஆகிடுது எலி சேதப்படுத்தி. போகிறோன்னா இயற்கை சீற்றத்தால் வந்து எலி வெட்டி சேதப்படுத்திச்சு. இதனால் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா, தனி நபர் இன்சூரன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிக்க முடியும். நாளில் ஒரு பங்காவது ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும். ஆனால் நம்ம அரசாங்கம் வந்து ஒரு ஊரே சேதம் அடைந்தால் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணணும்னா, இயற்கையான முறையில் சேதம் அடைஞ்சிச்சுன்னா ஒரு தனிநபர் இந்த இன்சூரன்ஸ் பயன்படுத்தி ஒரு அடுத்த மகசூலுக்கு வந்து தயார்படுத்திக்க முடியும். 140 நாள் விளையிற இந்த நெல் 1 கிலோ 15 ரூபாய்க்கு தான் ஏற்றுக்கிறாங்க கொள்முதல் விலை. இந்த நிலைமையில் குறைஞ்ச மகசூல் கிடச்சி செலவு பண்ணது கூட வருமானம் இல்லாத நிலையில் இருக்குது. ஒரு 20 ரூபாய்க்கு மதிப்பு அல்லது 25 ரூபாய் ஏற்றி கொடுத்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு, விவசாயிங்க அடுத்த முறை விவசாயம் பணி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். விவசாய வாழ்க்கை என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கடினமான வாழ்க்கை. என்றைக்கு இந்த பயணம் மாறும், மாற்றத்தை நோக்கி என்றும் உங்கள் குட்டி ஃபார்மர். தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு, பயிர் தொழில் எங்கள் உயிர் தொழில் என்றும் உங்கள் குட்டி ஃபார்மர்.